வணக்கங்க, நான் தான் உங்கள் பொம்மைக்கார சூர்யா பேசுகிறேன். லாஸ்ட் டைம் ஒரு ராமர் செட் வீடியோ போட்டிருந்தேங்க. நல்ல சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த ஒருத்தரை கொண்டு வந்துட்டேன். தெரியாத ஆள் இல்லை, இவரை பற்றி தெரியாதான்னு கேட்குற கூட இது இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். முருகர், ராஜமுருகர். கோயிலில் ஒரே ஒரு செகண்ட் அப்படியே பார்க்கும் போது அப்படியே பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் பார்க்கணும்ல. அதனால் இந்த தடவை நான் இந்த வீடியோ என்ன காட்டலான்னு இருக்கேன்னா, அவர் எப்படி கண்ணை திறந்து நம்மளை பார்க்குறாருங்கிறத உங்களுக்கு நான் லைவாக காட்ட போகிறேன். எப்படின்னு பார்த்துருவோமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் எனக்கும் சில பலன்கள் கிடைக்கும். தேங்க்யூ. வாங்க வீடியோவில் போகலாம். சூப்பராக ஒரு பெஸ்ட்டு ஆங்கிளில் ஃபிட் பண்ணி வச்சுட்டேங்க கேமராவை. சூப்பராக அப்படியே லைவாக நீங்கள் பார்க்க அவர் அப்படியே கண்ணை திறக்கிறாருங்கிறது இப்போ நான் உங்களுக்கு அப்படியே லைவாக காட்ட போகிறேன். எப்படி இருக்கிறாருன்னு கடைசியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, பிடிக்கலினாலும் ஓகே. பிடிக்கலன்னு நீங்கள் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அவர் முருகர், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர். எனக்காக ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகருக்கு அழகே அந்த பட்டை தாங்க. அதை போட்டால் தான் மனுஷன் சிரிக்கிறார். அப்படி ஒரு அழகாக ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். நானும் எத்தனையோ உண்மை கண் எழுதுறேங்க. அந்த பட்டை போட்டால் தான் அவருக்கு ஒரு உயிரோட்டமே வந்த மாதிரி இருக்கும். பண்ணிடுவோமா? உயிரை கொடுத்துருவோமா? உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு அழகாக கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கார். நல்லா இருக்கிறேன். இருங்க இன்னும் நிறையா இருக்குது, ஒவ்வொன்றா காட்டுறேன். என்னப்பா சீக்கிரம் டக்குன்னு வரையப்பா, பார்க்கணும்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் மனசில் அப்படியே ஓடுறதெல்லாம் எனக்கு கேட்குது. அப்படியே லைவாக பார்த்தா தானே ஒரு ஃபீல் வரும். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். எத்தனை பேர்த்துக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான்லாம் இவரோட உண்மையாலுமே தீவிர பக்தன். அப்படி நானும் தாப்பா அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னப்பா முருகரை வச்சுட்டு சப்ஸ்கிரைப் வாங்குற, லைக் வாங்குறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஹெல்ப் மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் உங்கள்கிட்ட கேட்கல. முருகனாலே அழகுங்க. அவருக்கு ரோஸ் லிப்ஸும் அப்படியே ரோஸாக கண்ணுக்கு புருவத்துக்கு மேலே ஒரு அழகாக ஒரு கலரை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அவர் அழகேற்றும். அழகுக்கே அழகேற்றுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பண்ணுறோம். நம்ம கண்ணெல்லாம் நைட் ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணி கண்ணை சுற்றி ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. அவர் பாருங்கள் அழகாக ரோஸாக வச்சுருக்காரு. ஏன்னா அந்த காலத்தில் அவர் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார்ல, அதனால தான். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோனு கருப்பு மட்டும் இல்லை, கருப்புக்கே கருப்பாகிற மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. நானும் தான், என் கண்ணு அப்படி தான் இருக்குது. லைட் போட்டு எப்படியோ சமாளிச்சிட்ருக்கேன். சும்மா ஃபன். இப்போ எப்படி இருக்காருங்க? சீக்கிரம் காட்டப்போ ஒவ்வொன்றும் ஏப்பல் லேட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறீங்களா? காட்டுறேன். முருகர் அப்படியே ஒரு 70% முடிய போகிறார். இப்போ பாருங்கள், இந்த ஒரு வேலையிலே தெரிஞ்சிடும். வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஃபீல் ஆகுதுங்களா? ஓரளவுக்கு ஃபீல் ஆகுதா? கோயிலில் அந்த ஒரே ஒரு செகண்ட், 2 செகண்ட் 3 செகண்ட் தானேங்க பார்க்க விடுவாங்க. இப்போ உங்களை பார்த்து எவ்வளோ அழகாக சந்தோஷமாக நீங்கள் இத்தனை நாள் கஷ்டப்படுறதெல்லாம் மறக்க உங்கள் முன்னாடி அழகாக இப்போ எப்படி தோன்றுவார்னு மட்டும் பாருங்கள். முருகா, அழகனுக்கே அழகங்க. இவர் எப்படித்தான் இவ்வளோ அழகாக இருக்காருன்னே தெரியல. பார்த்துக்குங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் பார்க்க வேண்டிய நேரத்தில் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்குங்க. இவரை பற்றி பாட்டெல்லாம் பாட தெரியாதுங்க, ஆனால் இவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்கு உண்மையாலுமே திருச்செந்தூர் கோயில் போனதுக்கப்புறம் தான் நடந்தது. நான் இது எத்தனையோ வீடியோவில் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது நான் இவரோட கோயிலுக்கு போய் மொட்டையை அடிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டுட்டு அவ்வளோ பிரச்சனைகளை பண்ணிவிட்டு அந்த கோயிலேருந்து வேண்டாம் வெறுப்புக்கு நான் சொல்லி திரும்பி வந்துட்டேன். என் கோயிலுக்கு நீ எங்கிட்டயே மொட்டை அடிக்காமல் போறியா அப்படின்னு சொல்லி அதே கோயிலுக்கு 1 வருஷம் முடியை வளர்த்த வச்சு நானாக என்ன மனசு நினச்சேன்னு தெரில. 1 வருஷம் இவருக்கு முடியை விட்டு நானே போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேங்க. பார்த்துக்குங்க எப்படிப்பட்ட ஆள்னு. அதனால் இவர்கிட்ட வாலாட்டுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்.
இப்போ சொல்லுங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு என்ன கோயில் மாதிரி கோயிலை கட்டி கும்பிட்டுருவ போல இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, சில பேர்த்துக்கு அதை பார்க்கும் போது அந்த உடம்பு சிலுக்கிறதெல்லாம் நடக்குங்க. இவரை அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். நிறைய பேர் அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் தான் அவர் வச்சுருக்கீங்க. நானும் அதில் அப்படி ஒரு ஆள் தான். எத்தனை பொம்மைகள் கண்டு எழுதினாலும் சரி, இவர் எழுதும் போது எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். நேரில் பார்த்துட்டிங்களா முருகனை? சூப்பராக இருக்காரா? எத்தனை பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்காருங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லி ஆகணும். லைவாக கண் கூட பார்த்தீங்களா முருகர் எப்படி கண்ணை திறந்து நம்மளை பார்த்தாருன்னு? கோயிலுக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்டாக பார்க்க விடுவாங்க, தள்ளி விட்ருவாங்க. ஏன்னா எல்லோரும் பார்க்கணும்ல, அது அவங்களோட வேலை, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களை பார்க்கணுன்னு நம்ம மனசார நினைக்கிறது, அதில் இவர் ஒருத்தர் எனக்கு ரொம்ப எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பராக இதே மாதிரி முருகர் வேணும்னாலும் சொல்லுங்கள். இன்னும் ராஜமுருகர் மட்டும் இல்லை, பாலமுருகர், குழந்தை முருகர் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தோடையும் ஒரு ட்ராவல் பண்ணி பார்த்துருவோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுங்க. தேங்க்யூ.